டிராபிக் தான் அதிகமா இருக்குது. டிராபிக் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்டர்வியூலாம் கூட விட்டுறாங்க. முக்கியமான மீட்டிங் எல்லாம் விட்டுருவாங்க. டென்ஷன் ஆகி காரெல்லாம் குத்தின்னு இருப்பாங்க நிறைய பேர். அது தெரியுமா? அது என்ன பண்ணாராம், ஒரு மேனேஜர் வந்து இன்னும் மீட்டிங்கு போயின்னு இருந்தாராம் கிளம்பி கார்ல. அதை கோட் சூட்லாம் மாட்டினா போவாங்க எப்பவுமே. அது மாதிரி அன்னைக்கு உட்காந்து போனப்ப டிரைவர் பார்த்தாரா, இவர் ஏதோ மீட்டிங் போறாரு போல, இன்னைக்கு அப்படியே பார்த்து பத்திரமா எதுவுமே விட்டுணுண்டா சாமின்னு வேலின்னு போனாரா டிராபிக்ல மாட்டாம. போனப்ப வேகமா போனப்ப அந்த கார் எல்லா காரும் சடனா பிரேக் அடிச்சிருக்காங்க, இவரும் அடிச்சிருக்காரு. அடிச்சப்ப இவர் கார் என்ன பண்ணி இருக்கு, முன்னாடி இருக்கிற காருக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கு, ஆனா இடிக்கல. அதுக்கு பின்னாடி அந்த முன்னாடி இந்த டிரைவர் என்ன நினைச்சீங்கன்னாரு, நம்ம காரை அடிச்சுட்டா போல வேகமா ஓடி இந்த டிரைவர் கத்துன்னு கத்திட்டு இருந்தாரா, அறிவு இருக்கிறாடா நாய உனக்கு, நீ வந்து என் காரை இடிக்க வந்துட்டு, கார் அடிச்சுன்னா எவ்வளவு தெரியுமா, என் கார் என்ன கார் தெரியுமா அப்படின்னு சத்தம் போட்டாரா. இந்த பின்னாடி இருக்கிற இவருக்கு மீட்டிங் போகணும்னு இவரே செம்ம டென்ஷன்ல இருக்கிறாரா. ஆனா அந்த டிரைவர் வந்து அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா, அவர் சொல்றது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு, சாரி சார் இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க, நான் எதிர்பார்க்கல நீங்க சடனா பிரேக் போடுவீங்கன்னு, ஆனா உங்க காரை நான் இது வரைக்கும் இடிக்கல அப்படின்னாரா. அப்பயும் அவர் கேட்கல, திரும்ப கத்துறாரா. அவனா இந்த பெரிய மனுஷன் இருக்காருல்ல மீட்டிங் போறவர், அவர் பார்த்து கேட்கிறாரா டிரைவர், பார்த்து முடிச்சு அவர் கத்திட்டு போயிட்டாரா. அப்ப இவர் கேட்டாரா, அவர் உங்களை இவ்வளவு திட்டுறாரு, இவ்வளவு பொறுமையா பேசுறேன், நானா தான் அவனுக்கு மேல கத்தி இருப்பான் அப்படின்னாரா. அதுக்கப்ப இந்த டிரைவர் சொன்னாரா, இந்த உலகத்துல எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனையோட தான் எல்லாரும் ஓடி நிக்கிறாங்க. அவர் வீட்டுல பிரச்சனையா இருக்கலாம், குழந்தை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல காசு கட்ட முடியாம இருக்கலாம், இல்ல கம்பெனி லாஸ் ஆயிருக்கலாம், எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் சார். அந்த பிரச்சனையை நம்ம கிட்ட கத்திட்டு போயிட்டாருன்னா அவர் அதுல இருந்து சால்வ் ஆயிடுவாரு. அதாவது டென்ஷன் வந்து ஃப்ரீ ஆயிடுவாரு. அந்த நேரத்துல நாமளும் கத்தனா அவரு என்ன டென்ஷன் ஆவாரு, நாமளும் டென்ஷன் ஆகும். நாம எதுக்கு சார் கத்தணும்னு சொன்னாராம். இப்ப அந்த மீட்டிங் அட்டன் பண்ண பெரிய மனுஷன் நினைச்சாராம், நான் நினைச்சேன் படிச்சவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு, அனுபவம் அதிகமா இருக்குன்னு, உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டோம்பா இன்னைக்கு அப்படின்னாரா. எல்லாருக்கிட்டையும் நல்ல குணம் நல்ல பண்புலாம் இருக்குது. அவங்க வந்து டிரைவர் இவங்களும் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. அவரு தான் வந்து அவ்வளவு பெரிய ஆளுக்கே ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காரு. எல்லாரும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிங்கிறாங்க, அதனாலதான் வந்து அவர் எது கத்தனாலும் நான் திரும்ப பேசல, நான் பேசினா அது வந்து ரெட்டிப்பா ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, இதுக்கப்புறம் நான் எப்பயும் சைலண்டா தான் இருக்கிறேன். எப்பவுமே எங்க ஒய்ஃப் கத்துறப்ப நான் அமைதியா இருப்பேன், நான் கத்துறப்ப எங்க ஒய்ஃப் அமைதியா இருக்க மாட்டாங்க. அது வந்து வேற ஃபார்முலா அவங்களுக்கு. எனக்கு தான் கத்திருப்பேன், நான் கத்துறேன்டா அப்படின்னு கத்துவாங்க. அது நான் ஆம்பல் தான் கத்தணுமா, லேடிஸ் கத்தக்கூடாதுன்னுவாங்க. நம்ம வந்து எல்லாருமே டென்ஷன்ல தான் ஓடிங்கிற இந்த மிஷின் வாழ்க்கையில. யாருன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட தெரியாமையோ இல்ல கொஞ்சம் கோவத்துல கூட நம்ம தப்பே பண்ணாம கூட கத்தி இருப்பாங்க. அது மாதிரி யாருன்னா கத்தி இருந்தாங்கன்னா நீங்க வந்து அதை சீரியஸா எடுத்துக்காதீங்க. அந்த நேரத்துல ஒரு நிமிஷம் போச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சிடும், பெருசாவே தெரியாது அந்த விஷயம், டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்களே இது மாதிரி ஏதாவது கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல ஏதாவது ஃபேஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.